சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் தலையில் மீண்டும் இடி இறங்குற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்காம். அதாவது உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முதல்வர் ஸ்டாலின் வீடு திரும்பிய நிலையில் 10 நாட்களுக்கு பிறகு இன்று தலைமைச் செயலகம் வருகை தந்தார். பல்வேறு திட்டங்களை தொடங்கி வச்சிருக்காரு முதல்வர் ஸ்டாலின். கடந்த ஜூலை 21ஆம் தேதி காலை நடைபயிற்சியின் போது தலை சுற்றல் ஏற்பட்டதுனால சென்னம் 1000 விளக்கு கிரிம்ஸ் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் முதல்வர் ஸ்டாலின் அனுமதிக்கப்பட்டார். ஆஞ்சியோ பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் செய்யப்பட்டன. மருத்துவர்கள் ஓய்வெடுக்க அறிவுறுத்திய நிலையில் மருத்துவமனையில் இருந்தபடியே அவர் அரசு பணிகளை மேற்கொண்டார். குறிப்பாக உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களுக்கு வந்திருந்த பொதுமக்களோட தொலைபேசி வாயிலாக பேசியதோட தலைமைச் செயலர் உள்ளிட்ட அதிகாரிகளோட ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை மற்றும் தேர்தல் பணிகள் தொடர்பாக திமுக மண்டல உறுப்பினர்களோட ஆலோசனை நடத்தினார். பிரதமர் மோடி தமிழக வருகையின் போது தமிழ் வளர்ச்சி பணிகள் தொடர்பாக மனுவை பிரதமரிடம் வழங்குவது தொடர்பான அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மேலும் முதல்வர் ஸ்டாலின் அவரது ஒப்புதலின் பேரில் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களிட்ட குறித்து பிரதமர் மோடியிடம் வழங்கினார். உடல்நிலை குணமடைந்த நிலையில் கடந்த ஜூலை 27ஆம் தேதி முதல்வர் வீடு திரும்பினார். பின்னர் சில நாட்கள் வீட்டில் ஓய்வில் இருந்த முதல்வர் ஸ்டாலின் இன்று மீண்டும் தலைமைச் செயலகத்துக்கு வந்திருக்காரு. 10 நாட்களுக்கு பிறகு தலைமைச் செயலகத்துக்கு இன்று வருகை தந்திருக்காரு முதல்வர் ஸ்டாலின். பல்வேறு முடிவுற்ற திட்டப்பணிகளை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக முதல்வர் ஸ்டாலின் இன்று திறந்து வைச்சிருக்காரு. தொடர்ந்து வழக்கமான பணிகளை அவர் மேற்கொண்டுட்டு வராரு. இந்த நிலையில் தூத்துக்குடியில் வருகிற 4ஆம் தேதி நடைபெறும் விழாவில் முதல்வர் ஸ்டாலின் வின்பாஸ்ட் மின்சார வாகன உற்பத்தி தொழிற்சாலையை திறந்து வச்சு கார்கள் முதல் விற்பனையும் தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக 3ஆம் தேதி மாலை சென்னையிலிருந்து அவர் விமானம் மூலமாக தூத்துக்குடிக்கு செல்ல இருக்கார். ஆனால் தூத்துக்குடி மக்கள் ஸ்டாலினை உள்ள நுழைய விட மாட்டோம் என சொல்லியிருக்காங்களாம். ஏன்னா ஸ்டாலினோட ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு இல்லை, அமைதியின்மை நிலவுது. மேலும் அவங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லை. கிட்டத்தட்ட 545 வாக்குறுதிகள் சொன்னாங்க. அதில் 20% கூட அவங்க நிறைவேற்றலை. அதனால் ஸ்டாலினை தூத்துக்குடியில் விடமாட்டோம் என கோரிக்கையை இப்போ வச்சுட்டு வராங்களாம். இதனால் ஸ்டாலின் ரொம்பவே கலக்கமடைஞ்சிருக்காரு. அவர் தலையில் இடி விழுந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. தொடர்ந்து இந்த தேர்தலில் நம்ம வெற்றி பெறுவோமா இல்லையா, 200 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெற வேண்டுமே என கனவு கண்டுட்டு வராரு ஸ்டாலின். ஆனால் போகிற நிலைமையை பார்த்தா அவர் 50 தொகுதிகளில் கூட வெற்றி அடைய மாட்டார். எடப்பாடி பழனிசாமியும் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று பேரணியில் இறங்கிட்டார். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முறை முதலமைச்சர் ஆயிடுவாரோ என ஸ்டாலினுக்கு மறுபடியும் இப்போவே தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. உங்கள் கருத்து என்ன? நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.